வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா கிச்சன் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். செலவே இல்லாமல் சூப்பராக நல்லா பளபளன்னு நல்லா வாசனையாக வச்சுக்கலாங்க. சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி, ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, சிங்க் வந்து நல்லா ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி தொல்லை, எறும்பு தொல்லை, இந்த மாதிரி சிங்க்கில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் போடுறதுக்காக ஒரு பாக்ஸு சிங்க் பக்கத்துலேயே வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு கவருக்கு மாற்றிட்டு அதே லைட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதுலேயும் அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி செல்ஃபில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இல்லைங்களா, நாட்டு சர்க்கரை, அஸ்கா இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. துவரம்பருப்பு கூட இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு அந்த செல்ஃப் ஷீட் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அதையும் வந்து நான் ஒட்டாமல் செலோ டேப்பில் ஒட்டாமல் இருக்கிறதுனால அதையும் நான் கீழே எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுறலாங்க. நல்லா கூட்டி விட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுலில் ஒரு 2-3 கற்பூரத்துள்ள போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தொல்லை, எறும்பு தொல்லை கண்டிப்பாக இல்லாமல் இருக்குங்க. மெயினாக இந்த வெயில் டைமில் வந்து எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ 2-3 பாக்ஸ்லேயும் மட்டும் எறும்பு இருக்குது, இந்த மாதிரி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக கூட ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதையும் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அந்த டவலில் வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃப் ஷீட் எடுத்து நீங்கள் போட்டு விட்டுறலாங்க. இல்லை நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி கற்பூரத்தில் நீங்கள் லைட்டாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டு விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதோட வாசனைக்கு வந்து எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃப் ஷீட்டெல்லாம் எடுத்து இந்த மாதிரி